வந்து தும் 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 தோதும் தும் தோது தோது தோம் தோம் தும்மு தும்மு தும்முது தும் தும்மு தும்முது தும் தோது தும் தும் தோம் தோம் தோதோது தும் தும் தோதோது தும் 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 தோது தும் ஒன்றிய தலைவர் அப்படியே வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இரும்பு ஆசாரி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானியம் கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்க தானியத்தை இவங்களுக்கு கொடுங்க, இவங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் போய் பார்க்காரு, கார்பெண்டர் வராரு. மரத்தை அறுத்துக்கிட்டு அதில் கட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு இருக்க தானியத்தை கொடுங்க, இவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கார்பெண்டர் சொல்லுதார். அப்படியே அந்த ஊரில் பைத்தியமாக லூஸாக ஒரு 200 சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொண்டு வந்து உணவு, தர்ம உணவு கொடுக்குறாப்புல. சரி, ரைட்டு. இப்போதைக்கு தர்ம உணவு நம்ம கொடுக்கறதுக்கு பச்சை ஓலையில் குடிசை மாதிரி ஒரு தண்டை போடுங்க, காஞ்ச ஓலையில் ஒரு தண்டை போடுங்க, பச்சை மூங்கிலில் ஒரு தண்டை போடுங்க, பனை ஓலையில் ஒரு தண்டை போடுங்க, அப்புறம் இரும்பு அப்படியே வலை மாதிரி செஞ்சு அதில் ஒரு தண்டை போடுங்க. 40 மைல் தூரம், காமேல் தூரம் வந்து ஊர் உற்பத்தி ஆகி பிரமண்டமாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஊர் சனங்களுக்கு அந்த காமேல் தூரம் கேப்பில் வந்து ஆணுக்கும் தனியாக பெண்ணுக்கு தனியாக ஒதுக்குப்புறமாக ஒரு பாத்ரூம்பு ரெடி பண்ணி கொடுங்க. அங்கே சிப்பி கல் தொட்டி, கல்லை செதுக்கி தொட்டியை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுங்க. இரும்பு ஆசாரி அதுக்கு ஒரு இரும்பில் ஒரு மக்கு வாளியை போட்டுருங்க, குளிக்கிறதுக்கு மக்கு வாளியை போட்டுருங்க. இப்படி ஒவ்வொரு வேலையெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுதார் ஒன்றிய தலைவர், பேர் உள்ளவர். சரி, ரைட்டு. இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து சொல்கிறாரு, இன்னும் ஊர் நிறையா வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும், வேலை போய்கிட்டு இருக்கு. அதனால் விவசாயமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? விவசாயம்லாம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கியா? சரி, விவசாயம்லாம் வந்து நல்லா போட்டோம். அதனால் வந்து விளைச்சல் நிறையா போடுங்க. அந்த சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கவங்க, இந்த லூஸுகளுக்கு, இந்த வேலை இல்லாதவங்களுக்கு, இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து நான் வந்து தானியம் கொடுக்கணும், தானியம் கொடுத்து தானியம் வாங்குகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் ஊரோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விளைச்சலில் காவாசி தானியம் எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா தானியம் கொடுத்து தான் வேலை வாங்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றிய தலைவர், பேர் உள்ளவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, ரைட்டு, ஓகே. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சித்த வைத்திய டாக்டர் ஒரு 100-150 பேர் வந்து பார்க்குறாங்க ஒன்றிய தலைவர், பேர் உள்ளவரை. அப்போ அந்த பைத்தியத்தை லூசெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சித்த வைத்திய டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அவங்களையும் அப்படியே விட முடியாது, அவங்களும் திருத்தி நம்மளை மாதிரி மனுஷனாக ஆளாக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதில் இன்னொரு ஊருக்காரன் வந்து சொல்கிறான், ஐயா, அந்த பிச்சைக்காரங்க வந்து குளிக்க மாட்டேங்காங்க, துவைக்க மாட்டேங்கிறாங்க, பல்லு கூட தேய்க்க மாட்டேங்காங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காயா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடு பண்ணுங்க, அவங்களும் குளிச்சு சுத்தமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். சரி, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். நல்லா அறிவு உள்ளவனை கொஞ்சம் காப்பைத்தியம், அரைப்பைத்தியம், முக்காப்பைத்தியம் வந்து குளிக்க வைங்க, குளிக்க சொல்லுங்கள். இல்லாட்டா அதுக்கு ஊரில் ஆளை போட்டு அவங்கள குளிக்க வைக்கணும். ஆமாம், இல்லை ஊர் வந்து வேறு மாதிரி ஆகிப்போவோம். நம்ம ஊர் வந்து வெளிநாடு மாதிரி டீசெண்டாக டிசிப்ளியாக பார்க்க ஷோவாக அழகாக அருமையாக இருக்கணும். ஆமாம், சுத்தமாக இருந்தால் தூய்மையாக இருக்கும், நோய் நொடி எதுவும் பக்கத்தில் அண்டாரு. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி விடுவோம் அப்படின்னு ஒன்றிய தலைவர், பேர் உள்ளவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஊரை டெவலப் பண்ணக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் டெவலப் பண்ணும்போது நீங்கள்லாம் வந்து வேலையை பார்க்காம சொகுசாக வாழ்கிறதுக்கு வேணால் இங்கே ஆள் வருவாங்க. இதெல்லாம் எடுத்து கூட்டி செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லா மத தெய்வமும் ஒன்றிய தலைவர் பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றா அவர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோடு என்னுடைய ப்ரோக்ராமை நான் முடித்து கொள்கிறேன். இது 29வது
ஜென்ரேஷன் தலைமுறை 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் நடந்து முடிந்ததில் முடிக்கக்கூடிய நடக்கிறத நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி பார்த்தா இது தலைமுறையே கிடையாதுங்க. இது ஜென்ரேஷனு கிடையாது. ஆமாங்க, இது ஜென்ரேஷன் தலைமுறையே கிடையாது. எல்லாம் மனக்கற்பனை மாயை. இதோட உண்மை கதை பொறுத்திருந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். எம் பாலசுப்ரமணியன். எல்லா மத தெய்வமும் எனக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்ல கொள்கையை நோக்கி நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா விதிமுறைகளும் எல்லா மத தெய்வமும் கனவுல தத்துருவமாக எங்கெங்கே நடக்குன்னு என்னை எனக்கு தெரியப்படுத்தும். அதனால் யாரும் ஏமாற்றவும் முடியாது, யாரும் ஏமாறவும் மாட்டாங்க. நம்பி வந்தவங்களும் ஏமாறப்படாமல் உண்மையாக நியாயமாக போவாங்க. இதோடு முடித்துக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறங்க. தமிழ் மொழி தமிழர்கள் எல்லா உலகத்திலும் திரண்டு போயிருக்கீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்தந்த மொழியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கள். தமிழ் தெரிஞ்சவங்க அடுத்த மொழியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லணும். தலைவர்களே, அதிகாரி அவர்களே, அன்பான வேண்டுகோள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், அடைக்காலம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. என் பேர் எம் பாலசுப்ரமணியன். வறுமக்கோட்டு கீழே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எம் பாலசுப்ரமணியன் யூடியூப்னு தட்டினா உலகம் ஃபுல்லாக எல்லா சனங்களும் எல்லா பார்வையாளரும் மொத்தமாக பார்க்கணும். ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள் அதிகாரி அவர்களே. இதோட முடித்துக்கொள்கிறேன்.